ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2025 நான் எடுத்துக்கொள்ளும் கொள்கைகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2024 பார்த்தீங்கன்னா எந்த கஸ்டமருமே கிடைக்காம இருந்திருப்பாங்க. அப்படியே கஸ்டமர் கிடைச்சாலுமே ஒழுங்காக பணம் தராது, இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த 2025 பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கொள்கைகளை புதுசாக நம்ம மாற்ற போகிறோம். இது மூலியமாக நம்ம எவ்வளோ கஸ்டமரை நம்மளுக்கு வந்திருக்காங்க, எவ்வளோ வேலைகளை நம்ம சுறுசுறுப்பாக பார்க்க போகிறோம், ஆரோக்கியமாக பார்க்க போகிறோம்னா அதை பற்றி தான் நான் இந்த பதிவில் பேச போகிறேன். கண்டிப்பாக இந்த பதிவை ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் தைக்கக்கூடிய டெய்லர்ஸுக்கான பதிவு தான். கண்டிப்பாக எல்லாருமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2025க்கு நான் இந்த மாதிரி ஒரு பெரிய நோட்டு நான் வாங்கியிருக்கேன். இன்னொரு நோட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தொழில் பண்ணுறதுக்கு ஒரு பைண்டிங் போட்ட மாதிரி ஒரு நோட்டு இருந்தது. அது பார்த்தீங்கன்னா 300, 350, 400 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. சரி, அந்த நோட்டு இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். இதுவே பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் சொன்னாங்க. சரி, ஓகே, இதுவே நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே நான் வருஷம் புது நோட்டு வாங்கிடுவேன். அந்த வருஷத்தில் நம்ம எத்தனை நோட்டு வாங்க போகிறோம்னு நம்மளுக்கு தெரியாது. தீர நம்ம நோட்டு மாற்றிக்கிட்டே இருப்போம். அந்த நோட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் தூக்கி போட மாட்டேன், வரிசையாக நான் அடுக்கி வச்சிருவேன் ஒரு இடத்துல. இப்போ இந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2025ன்னு போட்டுட்டு நம்மளுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் முருகர் துணைன்னு மட்டும் போட்டிருக்கேன். என்னோட நேம் நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் எழுதிருக்கு தீபா ஃபேஷன் டிசைனிங் டெய்லர். நான் சிங்கம் நெறிங்கிறனால சிங்கம் நெறி போட்டுட்டு 2025 புது வருஷத்தை நான் போட்டிருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு எப்போதுமே எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடு நான் எங்கள் கிராமத்தில் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு தான். ஆனால் இங்கே சிங்கம் நரிக்கு நான் இந்த மாதிரி அவ்வளோக்கா ஒழுங்காக எழுத மாட்டேன் நோட்டில். ஓகேங்களா? ஆனால் இனிமேல் நான் எங்கள் கிராமத்தில் எப்படி நான் நோட் போட்டு டீட்டெயிலாக நான் எழுதுவேனோ அந்த மாதிரி மெத்தடை தான் நான் இப்போ நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம இந்த சைடு ஃபுல்லாக நம்பர்ஸ் போட்டுட்டு கஸ்டமர் எந்த தேதிக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த என்ன தேதியில் கொடுக்குறாங்களோ அந்த தேதியை கண்டிப்பாக நம்ம இங்கே போட்டுட்டு அவங்களுடைய நேமையுமே இங்கே எழுதிட்டு ஒருவேளை அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, அளவு எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்னா அளவுகள் எழுத தேவையில்லை. ஒருவேளை அந்த அளவு ப்ளவுஸில் சின்ன சின்ன மிஸ்டேக் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம எழுதி வச்சிடணும். இல்லை நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம், உடம்புல நேரடியாக அளவு எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த அளவுகளை கண்டிப்பாக இதில் எழுதி வச்சிடணும். அது போக அந்த கஸ்டமர் எத்தனை ப்ளவுஸ் தர்றாங்க, என்னென்ன ட்ரெஸ் கொடுக்குறாங்கங்கிறத அந்த எண்ணிக்கை கணக்கையுமே இதில் எழுதி வச்சிடணும். அதே சமயம் அந்த கஸ்டமரோட ஃபோன் நம்பரையுமே கண்டிப்பாக நம்ம எழுதி வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா அப்புறம் அவங்க எந்த டயத்துக்கு அந்த ட்ரெஸ்ஸு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையுமே ஒரு இடத்துல நம்ம எழுதி வச்சிடணும். ஓகேங்களா? இப்போ இந்த கஸ்டமர் கொடுத்துருக்கக்கூடிய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எழுதியிருக்கக்கூடிய கஸ்டமர் எல்லாத்துக்குமே 10ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கணும். ஓகேங்களா? அதனால நான் எந்த டயத்துக்கு கொடுக்கணுங்கிறத மட்டும் நான் எழுதலாம். நியூ கஸ்டமராக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எந்த தேதியில் கொடுக்குறாங்கன்னு எழுதி வச்சுக்கணும். அவங்களுடைய நேம் எழுதிக்கணும், அவங்களுடைய ஃபோன் நம்பர் எழுதிக்கணும், அவங்களுடைய அளவுகள் எழுதிக்கணும். அதே சமயம் அந்த அளவு ப்ளவுஸில் என்னென்ன மிஸ்டேக் இருக்கோ அதையுமே எழுதிட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பரை இந்த மாதிரி எழுதி வச்சிடணும். என்னென்ன ட்ரெஸ் கொடுத்துருக்காங்களோ அதையுமே இது போல் எழுதி வச்சிடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பாருங்கள், நான் நிறையா எழுதி வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம 10ஆம் தேதிக்குள்ளே கொடுக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் கொடுத்தது தான். ஓகேங்களா? 2025 ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளே இது எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி நோட் போட்டு எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் நம்ம வந்து தச்சுக்கிட்டு இருப்போம். வீட்டில் தைக்கும் பொழுது அந்த வீட்டு வேலையை கரெக்டாக அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே முடித்தா தானே நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக தையல் வேலையை நம்ம பார்க்க முடியும். ஒரு நாள் ஃபுல்லுமே நம்ம வீட்டு வேலையை போட்டு இழுத்து நம்ம வந்து வீட்டு வேலை பார்க்கவே கூடாது. கரெக்டாக அந்த டைமுக்குள்ளேயே முடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக நம்ம அந்த டயத்துக்குள்ளே தையல் வேலையை ஆரம்பித்தாதான் நம்ம வீட்டு வேலையும் கரெக்டாக செஞ்சு முடிக்க முடியும். அதே சமயம் தையல் வேலையும் நம்மளால கரெக்டாக செஞ்சு முடிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம வந்து நேரத்தை வந்து திட்டமிடாமல் நம்ம வாட்டில் ஒரு டயத்துக்கு தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு டெய்லரிங்கில் ஒரு ஆர்வமே இல்லாமல் சுறுசுறுப்பே இல்லாமல் சோம்பேறித்தனமாகவே ஏதோ தைக்கணுங்கிற ஒரு கடமைக்கு நம்ம வந்து தச்சுக்கிட்டு இருப்போம். இப்படி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கஸ்டமரும் கிடைக்க மாட்டாங்க. நம்ம வேலையில் ஒழுக்கமே இல்லாமல் ஒரு சோர்வாகவே வேலை பார்த்த மாதிரியே இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டயத்தை வந்து கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த தொழிலை பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ஒரு நாளைக்கு இவ்வளோ பணத்து கூட நம்மளால் சம்பாதிக்க முடியும். அப்படி தான் நானும் 2025 ஒரு 20 கொள்கைகள் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த 20 கொள்கைகளையுமே நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களுமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நம்ம கடையில் போய் தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. வீட்டில் தைக்கக்கூடிய டெய்லர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பதிவு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, 2025 நான் எடுத்துக்கொள்ளும் கொள்கைகள். ஓகேங்களா? 2025 நான் எடுத்துக்கொள்ளும் கொள்கைகள், புது ரூல்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏனோ தானோன்னு நம்ம நேரத்தை வந்து திட்டமிடாமல் தைக்க வேண்டிய இடத்துல வீட்டு வேலை பார்க்குறதும், மொபைலை பார்க்குறதும், ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுகிறதும், வேறு நபர்கள் கூட பேசுகிறதும், உறவினர்கிட்ட பேசுகிறதும், இப்படி நம்ம வந்து பொழுதை வந்து கடத்தியிருப்போம் இந்த 2024. நான் கூட அப்படி தான். ஓகேங்களா? நான்லாம் தைக்கிற நேரத்தில் நிறையா பேர்கிட்ட பேசியிருக்கேன். டைம் அதுலேயே நிறையா போயிருக்கு. இனிமேல் 2025 நம்ம வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்க்கையிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடலாம், தொழிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும். கண்டிப்பாக நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எனக்கு கடன் இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிவிட்டு. ஓகேங்களா? இந்த 2024 அவ்வளோக்கா பெருசாக எனக்கு ஒன்றும் கஸ்டமரும் கிடையாது. அவ்வளோக்கா நான் தைக்கவும் இல்லை. இடையில பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு போனனால என்னால் செலவுகளையும் ஏதோ அந்த செலவுகளை பார்க்குறதுக்கு கூட ஏதோ முருகர் வந்து எனக்கு ஏதோ வழி விட்டுருக்காருன்னு நினச்சிட்டு நான் வந்து அமைதியாக இருந்துட்டேன். ஆனால் இந்த 2025 இந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்ம வந்து நிறையா வேலை பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ஒரு வருடத்திலேயே கடன் தொகையை அடைச்சி முடிக்க வேண்டும். ஓகேங்களா? அந்த கொள்கை தான் என் மனசில் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ வீட்டில் தைக்கும் பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த முறையை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு நாளைக்காவது நம்ம வந்து 700 to 800 ரூபாய்க்காவது தைக்க வேண்டும். ஓகேங்களா? இந்த முறையை வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம தைக்கிறதுக்கு எதிர்த்தாப்புலையே இந்த இதை வந்து நீங்கள் எழுதி வச்சிடணும். ஓகேங்களா? நம்ம கண்ணுக்கு மட்டும் படுற மாதிரி போதும், அடுத்தவங்க கண் பார்வைக்கு படுற மாதிரி நம்மளுக்கு எழுதி வைக்க வேண்டாம். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 700 to 800 ரூபாய்க்காவது கண்டிப்பாக தைக்க வேண்டும். இது ரெண்டுக்குமே என்னால் தைக்க முடியலை அப்படின்னா குறைஞ்சது வெறும் 500 ரூபாய்க்காவது கண்டிப்பாக நம்ம தைக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலை நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டால் அவங்க வெளியில் கிளம்பிடுவாங்க. அப்போ வந்து நம்ம 8 மணியில் இருந்து 9:30 மணி வரைக்கும் நம்ம வந்து பாத்திரம் தைக்கலாம், துணியை துவைக்கலாம், வீடு ஊட்டலாம், நம்மளுமே குளிச்சுட்டா அழகாக கிளம்பிடலாம். எவ்வளோ நேரம் மிச்சமாக இருக்கும் சொல்லுங்கள்? அந்த டயத்தில் நம்ம வெட்டியாக ஃபோனை நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா டைம் வாட்டில் போய்கிட்டே இருக்கும், ஆனால் வீட்டு வேலையும் ஓடாது. ஓகேங்களா? அதனால காலையில் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம சமையலை முடிச்சுட்டு பசங்க 8 மணிக்கே கிளம்பி போகிறாங்களா, அதுக்கு அடுத்து 1.5 மணி நேரத்தில் நம்ம ஃபாஸ்ட்டாக அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய வீட்டு வேலைகளை அன்னன்னைக்கே முடிச்சுட்டு
முடிச்சிட்டோம் அப்படின்னா வீட்டு வேலையிலேயும் நம்மளுக்கு பெண்டிங் விழுகாது. ஓகேங்களா? அதனால காலை நேரம் 9:30 to 10 மணிக்கெல்லாம் நம்ம தையலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? 9:30க்கு என்னால் முடியலை அப்படின்னா 10 மணிக்காவது கண்டிப்பாக நம்ம மிஷினில் உட்காந்தே ஆகணும். 11 மணி 12 மணிக்கு உட்கார்றது வேஸ்ட். அதனால முடிஞ்ச அளவுக்கு காலை வேலைகளை காலையிலே முடிச்சுட்டு குளிச்சிடணும். காலையிலே குளிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக நம்ம 9:30 அல்லது 10 மணிக்காவது நம்ம தையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். காலை முதல் மதியம் 1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை ப்ளவுஸுகள் தைக்கணும்? கண்டிப்பாக 4 ப்ளவுஸ் நம்மளால் தைக்க முடியும். ஓகேங்களா? ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 1 மணி நேரம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 4 மணி நேரத்தில் 4 ப்ளவுஸ் கண்டிப்பாக நம்மளால் தைக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் விடாமுயற்சியோடு தைச்சிங்க அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக 4 ப்ளவுஸ் நம்மளால் தைக்க முடியும். ஓகேங்களா? காலையில் 10 மணியில் இருந்து 1 மணி வரைக்கும் கண்டிப்பாக 4 ப்ளவுஸ் தைச்சே முடிக்க வேணும். இந்த கொள்கையை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாள் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நாள் 2வது நாள் இப்படி ஃபாஸ்ட்டாக அந்த 4 ப்ளவுஸ் தச்சு முடிச்சிடணும். காலையில் 10 மணிக்கு உட்கார்றோமா, மதியானம் 1 மணிக்குள்ளேயே 4 ப்ளவுஸ் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து மனசுக்குள்ளே தோன்றினாலே போதும், கண்டிப்பாக நம்மளால் முடிக்க முடியும். ஓகேங்களா? மதியானம் பார்த்தீங்கன்னா 1 to 2:30 அந்த நேரத்தில் ஓய்வு எடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து 4 ப்ளவுஸ் தச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்க தான் தோணும். அந்த டயத்தில் திருப்பியும் வேலை பார்க்க தோணாது. அதனால மதியம் 1 மணிலேருந்து 2:30 மணி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓய்வு எடுங்க. அந்த நேரத்தில் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து ரிலாக்ஸாக கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிக்கலாம். இல்லை மதியானம் படுக்கிற பழக்கம் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன வீட்டு வேலைகள் வந்து பார்க்கலாம். அந்த டயத்தில் மாவரைக்கிறது, இல்லை துவைச்ச துணியை நம்ம மடித்து வைக்கிறது, ஏதாவது வேலைகள் வந்து பார்க்கலாம். இல்லை அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கணவர் கூட ஃபோன் பண்ணி பேசுகிறது, அக்கா தங்கையோட ஃபோனில் பேசுகிறது, ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுகிறது, இந்த மாதிரி ஏதாவது அந்த டைமில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இல்லை கொக்கி வைக்கிறாந்தாலும் கூட வச்சுக்கலாம். இருந்தாலுமே கண்டிப்பாக அந்த டயத்தில் நம்ம ஓய்வு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் அடுத்த டைமுக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு தச்சாதான் அடுத்த டைமுக்கு நம்மளால் சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மதியம் 2:30லேருந்து 4:30 மணி வரைக்கும் தையல் தொழில் ஸ்டார்ட் பண்ண வேண்டும். இப்போ நம்ம வந்து தொடர்ந்தே இங்கே 4 ப்ளவுஸ் தச்சுட்டோம். இந்த டைமில் நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் இதுலேயுமே தச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம உடம்பு வந்து சோர்வடைஞ்சிரும். அடுத்து வேலை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஆர்வமே இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு 4 ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா இந்த டைமில் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நம்ம வந்து மதியானம் 2:30 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் தையல் தொழில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியாக ஆர்வத்தோடு அந்த ப்ளவுஸை வந்து தைக்கிறதுக்கு தோணும். ஓகேங்களா? ஊட கொஞ்சம் பிரேக் எடுத்தால் மட்டும்தான் நம்மளால் தையல் தொழிலில் ஆர்வத்தை வந்து காட்ட முடியும். பிரேக்கே எடுக்காமல் தொடர்ந்து வேலை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சோம்பேறித்தனமாக வந்துடும், சுறுசுறுப்பே இல்லாமல் போயிடும், ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மன அழுத்தமே வந்துடும். ஓகேங்களா? ஊட கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30 மணிக்கெல்லாம் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. அந்த டைமில் நம்ம வந்து தையல் வேலையை பார்க்கவே வேண்டாம். 4:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாலை நேர வேலைகள், இரவு நேர வேலைகள், சாப்பாடும் செஞ்சு முடிச்சிடலாம். ஓகேங்களா? அந்த டைம் நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். நாங்கள் வந்து எப்போதுமே 7:30க்கே நைட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஓகேங்களா? அப்போ 4:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் நம்ம துணியும் துவைச்சிக்கலாம், பாத்திரம் தேய்ச்சிக்கலாம், வீடு கூட்டிக்கலாம், அப்புறம் மாலை நேரம் நம்ம வந்து வழிபாடும் பண்ணிக்கலாம். எல்லா டைமே அதுக்குள்ளே முடிச்சுட்டு இரவு நேரம் சாப்பாடும் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாருமே 8:30க்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த டைமில் கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டு வேலைகளை தரவாக நம்ம செஞ்சு முடிச்சிடணும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8:30 to 9:30 அந்த டைம் அல்லது 10 மணி அந்த டைமுக்குள்ளே திருப்பியும் தையல் வேலை. ஓகேங்களா? ஒன்று 8:30க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது 9:30. 8:30 to 9:30க்குள்ளே அல்லது 10 மணிக்குள்ளே இந்த டைமில் தையல் வேலையை நம்ம ஆரம்பிக்கணும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா காலையில் தைச்ச ப்ளவுஸை நம்ம கொக்கி வைக்கலாம். அப்படி இல்லாட்டினா மறுநாள் காலையில் தைக்க வேண்டிய ப்ளவுஸை வந்து இந்த டைமில் வந்து முதல் நாள் நைட்டே நம்ம வந்து கட் பண்ணி வைக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால கண்டிப்பாக நைட்டு வந்து இரவு நேர வேலைகளில் இந்த 8:30லேருந்து
9:30 அல்லது 10 மணிக்குள்ள இந்த டைம்ல கண்டிப்பா நம்ம அதுக்கு அடுத்த நாள் தைக்க வேண்டிய துணிகளை முதல் நாள் நைட்டே கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில தைக்கும் பொழுது நம்மளுக்கு வேலை ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? நைட்டு 10:30 மணிக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து தூங்க ஆரம்பிச்சிடணும். ஓகேங்களா? 10:30 மணி வரைக்கும் முழிச்சுட்டு இருக்கக்கூடாது. நான்லாம் 2024 பார்த்தீங்கன்னா 12 மணி 1 மணிக்கு தான் தூங்கியிருக்கேன். எங்கள் சிஸ்டர் எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 12 மணி 1 மணி வரைக்கும் முழிக்கக்கூடாது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல், நீ முடிஞ்ச அளவுக்கு 10 மணிக்கு படுக்க ஆரம்பிச்சின்னா 10:30 தூங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இனிமேல் 2025 இருந்து அந்த வருஷத்துல இருந்து 10 மணிக்கெல்லாம் படுத்துறணும். 10:30 நம்ம கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிடணும். மறுநாள் காலையில அதிகாலையில வெள்ளன நம்ம எப்ப வேண்டுமானாலும் எந்திரிச்சுக்கலாம். 4 மணில இருந்து எப்ப வேண்டுமானாலும் நம்ம வந்து எந்திரிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளைக்கு 700 ரூபாய்க்கு தைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது நம்ம 700 ரூபாய்க்கு தைக்கிறோம் அப்படின்னா ஒரு மாதத்திற்கு நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 21,000 வரும். ஓகேங்களா? வாரத்திற்கு ஒரு நாள் மட்டும் நம்ம ஓய்வு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்திற்கு 4 நாட்கள் வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 30 நாள், ஒரு மாசத்துக்கு 30 நாள் அப்படின்னா 4 நாளை நம்ம வந்து கழிச்சிடணும். அப்போ வந்து நம்ம வேலை பார்க்கக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா 26 நாட்கள் மட்டும்தான். ஏன்னா 30 நாட்களுமே நம்மளால வேலை பார்க்க முடியாது. பெண்கள்னால 30 நாட்களுமே வேலை பார்க்க முடியாது. நம்ம வந்து வெளியில எங்கேயாச்சும் போகிற மாதிரி இருக்கும், ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போகிற மாதிரி இருக்கும், இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருக்கும், இல்லை ரேஷன் கடைக்கு வெளி வேலைகள்னு இப்படி ஏதாவது ஒரு வேலைகள் வந்து நம்மளுக்கு இருக்கும். கண்டிப்பாக நம்மளால பார்க்கவே முடியாது. மாதம் 30 நாளுமே பெண்கள்னால வேலை பார்க்கவே முடியாது. அதனால வாரத்தில் ஒரு நாள் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாலுமே கூட மாசத்துக்கு 30 நாள்ல 4 நாள் போயிடுச்சு அப்படின்னா 26 நாட்கள் வருது. அப்போ 26 நாட்களுக்கு நம்ம சம்பாதிக்கும் தொகை பார்த்தீங்கன்னா 18,200 ரூபாய் வருது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 15,000 நம்ம வந்து கடன் தொகையை அடைக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ வந்து எனக்கு கடன் இருக்கனால இந்த 15,000 நான் வந்து தனியாக எடுத்து வச்சிடணும். ஓகேங்களா? மீதி இருக்கக்கூடிய அந்த 3,200 ரூபாயில என்ன செலவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செலவையும் பார்த்துக்கணும், டெய்லரிங் செலவு, லைனிங் துணி எடுக்கிறது, இந்த மாதிரி அந்த 3,200 ரூபாயை டெய்லரிங்க்கும் நம்ம செலவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து துணி நிறையா வரும், எனக்கு நிறையா கஸ்டமர் வருவாங்க, நான் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 800 ரூபாய்க்கு கூட தச்சிருவேன் அப்படின்னா குறைஞ்சது நான் வந்து ஒரு நாளைக்கு 800 ரூபாய் வரைக்கும் என்னால் வேலை பார்க்க முடியும். அப்படின்னா 26 நாட்களுக்கு 20,800 ரூபாய் வருது. 800 ரூபாய்க்கு நீங்கள் தச்சிங்க அப்படின்னா 26 நாட்களுக்கு 20,800 ரூபாய் வருது. இல்லை நான் வந்து எல்லா நாளுமே நான் தப்பேன் அப்படின்னா 30 நாட்களுக்கு 24,000 வருது. ஓகேங்களா? இந்த தொகையை மாதம் மாதம் கண்டிப்பாக நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து மனசுக்குள்ளே நீங்கள் ஆழமாக நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது தான். இப்போ இந்த தொகையெல்லாம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு தையல் மிஷின் வேணும். ஓகேங்களா? நல்ல ஒரு பெஸ்ட்டான தையல் மிஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் மிஷின் தான். ஏன்னா ஜாக் மிஷின் மட்டும்தான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த மிஷினை தவிர வேறு மிஷின் வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது. பவர் மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா ஜாக் மிஷின் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான மிஷின், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தொகையை வந்து நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா மிஷின் வந்து நம்மளுக்கு நல்ல மிஷினாக இருக்கணும். இல்லை எனக்கு இந்த மிஷின் இல்லை, நான் மோட்டார் மிஷின் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதோட பயன்களை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ மோட்டார் மிஷின் இருந்தது அப்படின்னா அடிக்கடி நம்ம பெடல் பிரச்சனை தான் வந்துக்கிட்டே இருக்கும். என்னான்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் மிஷினில் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. மிஷின்லாம் ரொம்ப ரொம்ப பக்காவாக சூப்பராக இருக்கும். அதிலே மெரிட் மிஷின் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட தையல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்குமே ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராகவே இருக்கும். அந்த மிஷினில் சவுண்டு ஒன்று மட்டும்தான் கேட்குமே ஒழிஞ்சு தையலை பற்றி நம்ம குறையே சொல்ல
சொல்ல முடியாது. 100% அந்த மெரிட் மிஷினில் ரொம்ப ரொம்ப தையல் சூப்பராக இருக்கும். எவ்வளோ ஒரு கடினமான துணியாக இருந்தாலும் கூட தையல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் மிஷின் ஊசி மட்டும் அடிக்கடி உடஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, அது ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான். அதே சமயம் நம்ம புதுசாக மோட்டார் மிஷின் யூஸ் பண்ணும் பொழுது அந்த 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் அந்த மோட்டாரில் இருக்கக்கூடிய பெடல் வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அப்படியே நாள் போக போக பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை அந்த பெடல் வந்து நம்மளுக்கு பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெடலில் ஒரு சின்ன தகடு மாதிரி இருக்கும். அந்த தகடு வந்து அடிக்கடி தேஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நம்ம தச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த பெடல் வந்து ஒர்க் ஆகாது. இங்கே மிஷின் ஓடும், மோட்டார் ஓடும், ஆனால் கீழே மட்டும் பெடல் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் கூட நம்மளுக்கு வந்து மிஷின் வந்து துணி வந்து நகண்டு கொடுக்காது. அப்போ அந்த பெடலை நம்ம கொண்டுட்டு போய் வேலை பார்க்க கொடுத்தா அப்படின்னா அதில் ஒரு நாள் நம்மளுக்கு டைம் போயிடும். ஓகேங்களா, இதே நம்ம கிராமத்தில் தச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம டவுனுக்கு எடுத்துகிட்டு போய் தான் வேலை பார்த்து கொண்டுட்டு வர முடியும். இதே நம்ம அவசரத்துக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து அர்ஜெண்டாக தைக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் தான் நம்மளுக்கு இந்த பெடல் பிரச்சனை வந்து அதிகமாகவே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால மோட்டார் மிஷின் நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா இந்த பெடல் பிரச்சனை மட்டும்தான் நம்மளுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பெடல்மே பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றணும் அப்படின்னு கடையில் சொல்லுவாங்க. ஓகேங்களா, மற்றபடி இந்த மிஷின்லாம் நம்மளுக்கு மெரிட் மிஷின் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பக்காவாக சூப்பராக இருக்கும். ஒன்று நம்மள்கிட்ட பண வசதி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜாக் மிஷின் தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே வராது. ஜாக் மிஷினில் நம்ம மிஷின் ஊசி ஒரே ஒரு ஊசி போட்டால் கூட 10 மாதம் வரைக்கும் நம்மளுக்கு உடையாமல் இருக்கும். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான மிஷின், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நான் வந்து பயன்படுத்தி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். ஜாக் மிஷின் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மோட்டார் மிஷின் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மெரிட் மிஷின் வாங்குங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக பக்காவாக இருக்கும். இந்த 2 மிஷினுமே நான் வந்து சூப்பராகவே பயன்படுத்தி பார்த்துட்டு 2 மிஷினுமே கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லவே முடியாது, ரொம்ப பக்காவாக சூப்பராக இருக்கும். 14வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்போதுமே தையல் வேலை சுறுசுறுப்பாக பார்க்கணும், சோம்பேறித்தனம் வரவே கூடாது. தையல் வேலையை பிடிக்காமையும் பார்க்கக்கூடாது, சுறுசுறுப்பாகவும் பார்க்கணும், ஆர்வத்துடனும் பார்க்கணும். அப்போ தான் அந்த வேலையில் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக நிறையா துணிகள் வந்து நம்மளால் தைக்க முடியும். தினமுமே நம்ம தையல் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நம்ம வந்து கரெக்டாக 9:30 மணிக்கு தைக்க வர்றோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம குலதெய்வத்தையும் கும்பிட்டுட்டு நம்மளுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வந்து கும்பிட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா தொழிலை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அன்றைக்கி டே ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து புத்துணர்ச்சியோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வராத கஸ்டமர் கூட நம்மளுக்கு ரெகுலராகவே வந்துக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு சாமியை கும்பிட்டுட்டு இல்லை முருகா இன்னைக்கு வந்து எனக்கு நிறையா கஸ்டமர் வரணும், நல்ல நல்ல கஸ்டமராக வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாமியை கும்பிட்டுட்டு ஒரு 2 பத்தியை நீங்கள் பற்ற வச்சுட்டு மிஷின் எல்லாத்துக்குமே காமிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அன்னைக்கு டே ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 15 நிமிஷம் ஓம் சரவண பவ அந்த மந்திரத்தை வந்து 108 முறை நீங்கள் வந்து எழுதுறா இருந்தாலும் எழுதிக்கலாம். ஒரு தனியாக ஒரு நோட் போட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து ரெகுலராகவே கஸ்டமர் வரணும், எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இந்த வருஷத்துக்குள்ளே எனக்கு கஸ்டமர் நிறையா வந்தால் தான் நான் வந்து தையல் விலையை பார்த்து அந்த கடனை அடைச்சி முடிக்கணும், அதனால் எனக்கு ரெகுலராகவே கஸ்டமர் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து ஓம் சரவண பவ 108 முறை நீங்கள் எழுதலாம். அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி நம்ம வந்து கோயிலில் வந்து கிடைக்கிது பாசி, இது பார்த்தீங்கன்னா 108 இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு பாசியாக எடுத்துகிட்டு ஓம் சரவண பவன்னு இந்த பாசியை வச்சே நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா, இதுவுமே ரொம்ப அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் வந்து 108 முறை தையல் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி
108 முறை ஓம் சரவண பவன்னு மந்திரத்தை எழுதலாம், இல்லாட்டினா நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து கஸ்டமர் வருவாங்க. இல்லை பணமே இந்த கஸ்டமர் தரமாட்டேங்கிறாங்க, இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னா பணம் எனக்கு வந்து அன்னன்னைக்கு தைக்கிறதுக்கு உண்டான கூலி எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த 108 முறை ஓம் சரவண பவன் எழுதுனீங்கனாலும் சரி, இல்லை சொன்னாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அன்னைக்கு ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம பிரார்த்தனை பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? எதுக்காக பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து திறமைகள் நிறைய இருக்குது. நம்ம வந்து தொழிலில் நல்லா சம்பாதிக்கிறோம், பணமும் வருது அப்படின்னா இது எல்லாமே நிலச்சி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கடவுளோட அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் தொழிலில் வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். கடவுளை கும்பிடாமே இல்லை எனக்கு திறமை இருக்குது, எனக்கு என்னால் முடியும், கஸ்டமர் வருவாங்க, தைக்கிறதுக்கு துணி தருவாங்க, மிஸ்டேக்லாம் எதுவுமே வராது, அடுத்தடுத்து எனக்கு நிறையா கஸ்டமர் வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, இது மட்டும் கிடையாது, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, கடவுளோட அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம தொழிலில் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அதே மாதிரி நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்திலே எந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் அந்த கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ டெய்லரிங்கில் நம்ம கெத்தாக காட்டிக்கணும் அப்படின்னா காலை நேரத்துலேயே நம்ம குளிச்சுட்டு ஒரு நல்ல உடையை அணிந்துட்டு தலைவாரிட்டு ஒரு பவுட்ரு போட்டு வச்சோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? நல்ல உடைனா ஆடம்பர உடை கிடையாது, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய உடையிலேயே சுடிதாராக இருக்கட்டும் இல்லை சேரீயாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று நம்ம போட்டுக்கலாம். ஆனால் நைட்டியை மட்டும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே நான் வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டே பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, குளிக்காமல் அப்படியே கொண்டையோட ஒரு தலைவாராமல் அப்படியே உக்காந்தோம் அப்படின்னா வர்ற கஸ்டமருக்கு நம்ம மேலே எப்படி நம்பிக்கை வரணும் சொல்லுங்கள்? அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக காலை வேலைகளை முடிச்சுட்டு குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுமா சொல்லுங்கள்? ஃபாஸ்ட்டாக நம்மளால் குளித்து முடிச்சிட முடியும். டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ஒரு ட்ரெஸ்ஸு மாற்ற ஒரு 10 நிமிஷம் தான், தலைவார ஒரு அரை மணி நேரம் தான். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக நம்ம டெய்லரிங்கில் கெத்தாக காமிச்சிக்கணும் அப்படின்னா காலையில் ஏன் நம்ம வந்து குளித்து முடிச்சிடணும். ஓகேங்களா? காலையிலேயே எல்லா வீட்டு வேலைகளாம் முடித்த உடனே குளிச்சுட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை அணிஞ்சிட்டு தலைவாரி ஒரு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா மிஷினில் உக்காந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நாமே கெத்தா தெரியும். வர்ற கஸ்டமருக்கும் பரவாயில்ல அந்த டெய்லர் வந்து நீட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் நம்ம மேலே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாகும். ஓகேங்களா? தையல் வேலையை முடித்த உடனே தூங்குவதற்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம வந்து கண் திருஷ்டி கழிக்க வேண்டும். ஓகேங்களா? இந்த 2024 பார்த்தீங்கன்னா நான் 10 நாளைக்கு ஒரு முறை இல்லை 15 நாளைக்கு ஒரு முறை இல்லை அதுவுமே இல்லாட்டினா மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி தான் நான் வந்து கண் திருஷ்டி வந்து கழிச்சிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா அப்பப்போ எனக்கு கண் திருஷ்டி கழிக்காதனால பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து நிறையா விதமான பிரச்சனைகள் வந்துருச்சு. அதனால இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால தையல் தொழிலை தொடர்ந்து பார்க்க முடியாமே போயிடும். நல்லா தச்சுக்கிட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்தா கை வலிக்கும், கால் வலிக்கும், உடம்பு வலிக்கும், ஏதாவது உடம்புல நிறைய பிரச்சனைகள் வந்து போய்கிட்டே இருக்கும். அதனால நம்மளால ஒரு குறைஞ்சது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தைக்கிறோமோ தைக்கலையோ அன்னன்னைக்கு கண் திருஷ்டியை கழிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இந்த 2025 தையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்களோ அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கும் நம்மளுடைய மிஷின் எல்லாருக்குமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாருக்குமே கண் திருஷ்டியை வந்து கழிச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் எந்த ஒரு பாதிப்புமே நம்மளை வந்து தாக்காமல் இருக்கும். ஓகேங்களா? அதனால எலும்பு சம்பளத்தில் கண் திருஷ்டி கழிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதனால வாரம் ஒரு முறை எலுமிச்சம்பழம் வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா பெண்டிங்கே இல்லாமல் தையல் வேலையை பார்க்க வேண்டும். ஓகேங்களா? இந்த 2024 பார்த்தீங்கன்னா இப்போ வாரத்தில் முதல் நாளே உட்காரல அப்படின்னா அந்த வாரம் முழுவதுமே நம்மளால தையல் வேலையை பார்க்கவே முடியாது. அதனால் கண்டிப்பாக வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழமை கண்டிப்பாக நம்ம வந்து தையல் மிஷினில் தைக்க உட்காந்துடணும். ஓகேங்களா?
அன்னைக்கு தைக்கல அப்படின்னா ஒரு நாள் தைக்கல அப்படின்னா அந்த ஒரு நாள் தைக்க வேண்டிய துணி பூரா 2வது நாள் நம்மளுக்கு வந்து சேர்ந்துடும். அப்போ 2வது நாளுக்குரிய துணியையும் தைக்கணும், ஃபஸ்ட்டு நாளுக்குரிய துணியையும் தைக்கணும். அப்போ பெண்டிங் வந்து நம்மளுக்கு நிறைய ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து துணிகளை வந்து தைக்க முடியாமல் பெண்டிங் சொல்லி நம்மளுக்கு வந்து பெண்டிங் வந்து நிறைய விழுந்துரும். ஓகேங்களா? அப்போ திடீர்னு புது கஸ்டமர் வந்து துணி கொடுக்கும் பொழுது அந்த துணியையும் நம்மளால் தைக்க முடியாது, இந்த பெண்டிங் துணியையும் நம்மளால் தைக்க முடியாததுனால அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய வேலைகளை அன்னன்னைக்கே முடிச்சிட்டோம் அப்படின்னா புதுசாக ஒரு கஸ்டமர் துணி கொடுக்கும் பொழுது அதை அன்னைக்கே நம்மளால் முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கஸ்டமர் மனசையும் திருப்திப்படுத்தின மாதிரி இருக்கும், நம்மளுக்கு திருப்தி அடைஞ்ச மாதிரி இருக்கும். அப்போ அடுத்தடுத்து நம்மளுக்கு நிறையா கஸ்டமர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால இனி 2025 நம்ம வந்து பெண்டிங் போடாமல் அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய துணிகளை அன்னன்னைக்கே தச்சு முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேலை பார்க்கும் நேரத்தில் மொபைல் ஃபோனை தவிர்ப்பது நல்லது. ஓகேங்களா? இது எதுக்காக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா தச்சுக்கிட்டே இருப்போம். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் நம்ம பக்கத்திலே வச்சுருப்போம், கொஞ்சம் தள்ளி கூட வைக்க மாட்டோம், பக்கத்திலே ஒரு ஸ்டூலை போட்டு அந்த மொபைல் ஃபோனை வச்சுருப்போம். ஏன்னா ஃபோன் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டியே ஃபோனை பக்கத்திலே வச்சுருப்போம். அந்த டயத்தில் நம்ம தச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு நம்மளுக்கு வாட்ஸ்அப் பார்க்க தோணும், இல்லை இன்ஸ்டாகிராமில் போய் பார்க்க தோணும், இல்லை யூடியூப்பில் போய் பார்க்க தோணும், ஏதாவது நம்மளுக்கு அந்த மொபைலை வந்து நோண்டிக்கிட்டே இருக்கணும்னே தோணும். ஏன்னா 2024 நம்ம தச்சுக்கிட்டே இருக்கும்போது மொபைல் தான் அதிகமாக பார்த்துருப்போம். அந்த மொபைல் பார்க்குறனாலேயே நம்மளுக்கு தையல் வேலை பாதி பெண்டிங்காக இருந்திருக்கும். கொஞ்சம் அவசரம் இல்லை, அர்ஜென்ட் ஒர்க் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி மொபைலே தான் பார்த்து நோண்டிக்கிட்டே இருந்திருப்போம். ஓகேங்களா? இனிமேல் இந்த 2025 இருந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் நம்ம தைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மொபைல் ஃபோனை எடுத்து தூரமாக கொஞ்சம் பக்கத்தில் செல்ஃப்லையோ அல்லது டேபிள்லையோ நம்ம தள்ளி வச்சுருங்க. அப்போ பக்கத்தில் இருந்துச்சா அப்படின்னா தான் நம்ம வந்து அடிக்கடி அந்த மொபைல் ஃபோனை பார்க்கணும்னு தோணும். ஓகேங்களா? இதே கொஞ்சம் நம்ம தூரமாக தள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா எந்திரிச்சு நம்மளால போக முடியாது. நம்ம மனசில் ஒரு வைராக்கியம் இருக்கணும், இல்லை நான் இத்தனை மணிக்குள்ளே 4 ப்ளவுஸ் கண்டிப்பாக முடிச்சுட்டு தான் நான் அதுக்கப்புறம் லன்ச் டைமில் தான் மொபைல் பார்க்கணுங்கிற ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருந்தது, ஒரு வெறி இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ஃபோனை வந்து பார்க்கணும்னே தோணாது. ஓகேங்களா? நான் மொபைல் ஃபோனை பக்கத்தில் வச்சுக்கிட்டே தான் நான் தப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் தையல் தொழிலில் அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது, கஸ்டமர் கேட்ட டயத்துக்கு நம்மளால் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அதனால மொபைல் ஃபோனை கொஞ்சம் தூரமாக தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலையை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நச்சுன்னு அமையணும் அப்படின்னா இந்த 3 விஷயங்களை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அளவுகள், கட்டிங், ஸ்டிச்சிங், இது 3ம் கரெக்டாக இருந்ததா அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு பக்காவாக சூப்பராக கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ப்ளவுஸ் வந்து எனக்கு நார்மலாக தைக்க தெரியும், அளவுகள் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், கட்டிங்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும், ஸ்டிச்சிங்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்படி கஸ்டமர் வருவாங்க சொல்லுங்கள்? அதனால தான் சொல்கிறேன், அளவுகள் வந்து நம்மளுக்கு 100% கரெக்டாக தெரியணும், கட்டிங்கும் 100% கரெக்டாக தெரியணும், ஸ்டிச்சிங்கும் 100% கரெக்டாக தெரியணும். இது 3மே கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் சரி இன்ன சைஸுக்கா இந்த அளவில் வச்சாதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இன்ன சைஸுக்கா இந்த அளவில் வச்சாதான் கரெக்டாக இருக்கும்னு நம்மளுடைய அனுபவத்திலேயே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியும். ஓகேங்களா? எடுத்ததுமே புதுசாக நான் வந்து பழகிட்டு எடுத்ததுமே நான் வந்து தைக்கிறேன் அப்படின்னா இந்த அனுபவத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன தையல் நுணுக்கங்கள் வந்து நம்மளுக்கு நிறையாவே தெரியும். ஓகேங்களா? அந்த அனுபவங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எந்த அளவுகள் வந்தாலுமே நம்மளுக்கு வந்து எப்படி தைச்சா கரெக்டாக இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இப்போ ஒரு கஸ்டமருக்கு இந்த 3மே நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சு ஒரு கஸ்டமருக்கு இந்த ப்ளவுஸை வந்து நச்சுன்னு தச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு விளம்பரங்களே தேவைப்படாது, நோட்டீஸ் அடிக்க தேவைப்படாது, விசிட்டிங் கார்டு அடிக்க தேவைப்படாது, எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா இந்த ஒரே ஒரு கஸ்டமருக்கு நம்ம நச்சுன்னு தச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு கஸ்டமரை இட்டே நம்மளுக்கு நிறையா கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காகவே ரெகுலராகவே வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால இந்த 3 விஷயங்களுமே கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 2025 இருந்து நான் புதுசாக ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருக்கேன். நான் சம்பாதிக்கும் பணத்தில், அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஓகேங்களா, இப்போ ஒரே ஒரு ப்ளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா ₹1 மட்டும் முருகருக்கு தனியாக ஒரு பாக்ஸில் வந்து போடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஏன்னா 2025 நான் கடன் அடைக்கணுங்கிறத வந்து ஒரு திட்டம் வந்து ஒரு கொள்கையை வந்து நான் போட்டிருக்கேன். 2025 என்னோட மொத்த கடனையுமே அடைக்கணுங்கிற ஒரு சவால் வந்து முருகர்கிட்ட போட்டிருக்கேன். அதனால ஒரு பிளவுஸ் தச்சேன் அப்படின்னா ₹1 முருகருக்கு, நான் சம்பாதிக்கும் பணத்துல இருந்து ₹1 முருகருக்கு வந்து காணிக்கையா செலுத்துற மாதிரி ஓகேங்களா. இப்ப 2 பிளவுஸ் அன்னைக்கு ஃபுல்லா வந்து 2 பிளவுஸ் தைக்கிறேன் அப்படின்னா ₹2 தனியா முருகருக்கு நான் எடுத்து வச்சிருவேன். இல்ல அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நான் 5 பிளவுஸ் தச்சிருக்கேன் அப்படின்னா ₹5 நான் தனியா எடுத்து வச்சிருவேன் ஓகேங்களா. அந்த மாதிரி தான் நான் வந்து இந்த 2025 ஃபுல்லாவே அந்த மாதிரி தான் நான் வந்து கடைபிடிக்க போறேன். உங்களுக்கு இதுல விருப்பம் இருந்தது, நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த 2025 இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குடும்பத்தையுமே கரெக்டாக நம்ம வந்து கொண்டுட்டு வரணும். குழந்தைங்கள் கேட்குறதையுமே நம்ம வந்து கரெக்டாக வந்து சமைச்சு கொடுத்துடணும். குழந்தைய சமைக்கிறது மட்டும் கிடையாது, அவங்கள படிக்க வைக்கிறதா, அவங்கள கவனிக்கிறது எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். தையல் தொழிலுமே நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா. வீட்டு வேலையுமே கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இது எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையுமே குடும்பத்தையும் கவனிக்காமல், குழந்தைகளையும் பார்க்காம, தையல் தொழில் மட்டும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் கவனிக்காமல் இருந்தோம் அப்படின்னா அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய வேலைகளை அன்னன்னைக்கே செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம மனசு ரிலாக்ஸாக இருக்கும். நம்மளும் டென்ஷன் ஆகாமல் அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய வேலைகளை அன்னன்னைக்கே நம்மளால செஞ்சு முடிக்க முடியும் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதில் எழுதியிருக்கக்கூடிய இந்த மெத்தடை தான் நான் 2025 இருந்து அந்த ஒரு வருஷத்துக்கு நான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே ஃபாலோ பண்ணுங்கள். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீட்டில் தைக்கக்கூடிய டெய்லர்ஸுக்கான பதிவு தான். இப்போ கடையில் போய் தைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பதிவு வந்து கொஞ்சம் செட் ஆகாது ஓகேங்களா. இந்த பதிவு பிடிச்சிருந்ததா அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.